ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். நீங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ நிறைய வீடியோ நம்ம வந்து டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பட் என்ன ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா நம்ம போஸ்டி கம்பெனி வச்சு பண்ணலை இந்த வீடியோவில். நம்ம ஒரு முன்னணி ஒரு நிறுவனம், ஸோ அவங்க வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கோட அந்த கெமிக்கல் அந்த கண்டென்ட் வந்து அதில் எங்களால் பார்க்க முடியல. ஸோ ஒர்க் பண்ணும்போதும் சரி, நிறைய ப்ரஷ் தடங்கள் வந்து அப்படியே தான் இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது, டென்சிட்டியே இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க. அவங்கள சொன்னோம், சார் ரிட்டன் பண்ணியிருக்கேன், அது அந்தளவு குவாலிட்டி இருக்காது, நிறைய வாட்டி நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் அவங்களால ரிட்டன் பண்ண முடியலை. டீலர் வந்து ரிட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல, பண்ணிடுவோம், வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். எவ்வளோ தூரம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ப்ராடக்டோட குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து ரிசல்ட் வந்து நம்மளால் ஃபுல்லாக வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த வீடு ஃபுல்லாமே. இந்த டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாசி வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுபோக இந்த சிமெண்ட்டு கரை எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சின்ன சின்ன கரை, அந்த கருப்பு பிடிச்சது, பாசி, இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு புது டைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றுறோம். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபுல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து கோட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டி எடுக்கிறோம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஸ்டோனில் ஃபுல்லாமே நிறைய கிராக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கிராக் மூலமாக கூட கீழே வந்து காங்கிரீட்டில் வந்து தண்ணி வந்து இறங்கியிருக்கலாம். ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம வந்து அடைக்கணும். ஸோ அதை கோட்டிங்கில் தான் ஃபில் பண்ண முடியும். சின்ன சின்ன கிராக்கை கூட நம்ம வந்து கிராக் ஃபில் பண்ண முடியாது. தென் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பார்டர்லையோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். போஸ்கோ 475ல் சிமெண்ட் மணல் கலவையில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல். சன்ஷேடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு அங்கேயும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எந்தெந்த ஜாயின்ட்ஸ்லாம் வந்து பேக் பண்ண வேண்டியிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ டேமேஜாக இருக்கிற பார்ட்ஸு, தென் லூஸ் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீபேக்கிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லா டேமேஜ் பீஸையும் வந்து எடுத்துகிட்டு சுற்றி பார்டர் வைக்கிறது ஃபுல்லாமே வச்சுட்டோம். ஸோ கிராக் ஃபில்லிங் எல்லாம் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்து ரீபேக்கிங் எல்லாமே பண்ணிட்டோம். தென் இதுக்கப்புறம் வந்து பேராபட் வாலில் உள்ள கிராக்ஸ் எல்லாமே வந்து அடைக்கிறோம். ஸோ அதுலேயும் நிறைய வெடிப்பு இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அகைன் நம்ம வந்து ஃபுல்லாமே ஒயிட் சிமெண்ட்டோட நம்ம போஸ்கோ 475 மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா சன்ஷேடும் வந்து இந்த மாதிரி இது வைக்கணும், பார்டர் வைக்கணும். தென் இப்போ ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரைமர் கோட்டு ஒயிட் சிமெண்ட்டோட நம்மளோட போஸ்கோ 475 மிக்ஸ் பண்ணி பாலிமர் கண்டெய்னர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைமர் கோட் வந்து கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட் கோட்டு இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபஸ்ட் கோட் கொடுக்குறோம். ஸோ அப்படியே வந்து ப்ரஷ்ஷோட தடம் வந்து அப்படியே தெரியுது, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ ஒரு டென்சிட்டியே இல்லை, ரொம்ப அடர்த்தியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறது எங்களே கஷ்டமாக இருந்தது. சரி செகண்ட் கோட்டில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கோட் வந்து கொடுக்குறோம். செகண்ட் கோட் வந்து ரொம்ப டார்க்காக வந்து கொடுக்குறோம். ஸோ மெட்டீரியல் அதிகமாக செலவலான்னு பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் அடித்து முடிச்சிட்டோம். தென் அதுக்கப்புறம் மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு 2 days ஆச்சு. ஸோ அந்த மழையில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 கோட்ஸ்க்கு அப்புறம் நிறைய காய விட்டோம். அப்படி இருந்துமே வந்து தாங்கலை, ஒரு மலைக்கு வந்து தாங்கலை. ஸோ எல்லாமே உரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ப்ராடக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 hours போதும் காயறதுக்கு. பட் இது 2 days காஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதிலே தெரியும், பார்த்துருக்கீங்க, செகண்ட் கோட்டு ஃபுல்லாமே உறிஞ்சிருச்சு. கீழே ஃபஸ்ட் கோட்டு அப்படியே தெரியுது. சைடில் ஃபஸ்ட் கோட்டில் உள்ளது ஃபுல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இது வெறும் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் பழைய காலத்து வீட்டிலலாம் பார்ப்பீங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஊரில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சட்டை ஃபுல்லாக சுண்ணாம்பு ஆகும்ல, அந்த மாதிரி இது கையில் கால்லையும் ஒட்ட ஆரம்பிக்குது. சரி என்ன செய்ய, கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் தரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து செகண்ட் கோட்டிங் வந்து எல்லா பக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம்.
ஸோ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம், நல்ல எவ்வளோக்குள்ளே நம்மளால் எஃபர்ட் போட்டு பண்ண முடியும் அவ்வளோக்குள்ளே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்படி இருந்தாலும் ப்ரஷ்ஷு தடம் எப்படி கிடக்குன்னு பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கல. ஸோ எங்களால் எங்களோட முயற்சிகள் மூலமாக ஓரளவு நல்ல டார்க்காக எவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். இதான் ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்க்குறது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அதோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. ஓகே, நம்மளால் எவ்வளோக்குள்ள முடிஞ்ச அளவு ஒர்க்கில் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும் காமிச்சிருக்கோம். பட் ப்ராடக்ட்டில் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ பரவாயில்ல, தென் லைஃப் வந்து கொஞ்சம் வந்து குறையலாம், இல்லைனா ஒரு மலைக்கும் தாங்காமல் கூட இருக்கலாம், இல்லைனா பை லக் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து லாங் லாஸ்டிங்கில் போகலாம். ஸோ எனிவே நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலை. ஸோ ஃப்யூச்சரில் என்னென்னு பார்ப்போம். ஸோ கஸ்டமர் சைடில் வந்து ஒன் டைம் இதை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பல ஆயிரம் ரூபா செலவு பண்ணி நம்ம வந்து டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒர்த்தாக வந்து இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம். ஒர்க் பண்ணுற வந்து எங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து ஒரு 5 to 7 years அவங்களால வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை தான் கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம். ப்ராடக்ட்டை கொடுக்குறத விட ட்ரஸ்ட்டை தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும். ஸோ அது இருந்தால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மச்.